இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்தன்னைக்கு இந்த சடங்கெல்லாம் சரியா செஞ்சு முடிச்சாதான் இந்த மறு கல்யாணம் பலன் தரும்னு சாமி சொல்லியிருக்காரு. அதை மட்டும் எந்த தடையும் இல்லாம பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்க மகளும் மருமகனும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவன் அருளால நல்லபடியா அந்த கல்யாணத்தை நடத்தி முடிங்க. கண்டிப்பா. சரிங்க சாமி, நாங்க வரோம். வாங்க. என்னம்மா இது? குடும்பத்திலயும் ஆபீஸ்லயும் வானத்தை கொடி கட்டி பரப்பான சொல்றாரு. எப்ப கொடி கட்டி பரப்பா? இந்த சடங்கு எல்லாத்தையும் சரியா செஞ்சு அந்த மறு கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதானே அவ கொடி கட்டி பரப்பான்னு சொன்னாரு. ஆர்த்தி, நாம இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் சரியா நடக்க விட்டுருவோமா? நீ எதுக்கடி கவலைப்படுற? வா. உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. கார்த்திக்க நான் சாப்பிட வச்சுக்கிறேன், நீ போ. இல்லம்மா, நான் இதுக்காக வரல. நம்ம ஸ்வேதாக்கு குடிக்கிறதுக்காக பால் காய்ச்சி பிளாஸ்க்ல ஊத்தி கிச்சன்ல வச்சிருந்தேன். அதுதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் போய் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேம்மா. என்னடா பாக்குற? இப்படி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்தது நம்மளோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அப்பவே வானதிய சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என்னோட பெரிய கடமைன்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்காக தான் ஸ்வேதா அவ குழந்தைய இழந்து வானதியோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கா போல இருக்க. வானதிய பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் மனசு முழுக்க சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. உன்னோட இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னைக்கும் வானதிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்ப. அவளை நீ நல்லபடியா பாத்துக்கிட்டாலே உனக்கு எந்த குறையும் வராது. சரிம்மா, நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பொன்னியின் செல்வன் நாவல் படிப்பீங்களோ? ஆமாம்மா. அதனாலதான் வானதின்னு பேர் வச்சிருக்கீங்க போல. ஆமாம்மா. மாப்பிள்ளைக்கு பொண்ணோட பேர் பிடிச்சிருக்கா? சோழ நாட்டு இளவரசி பேரை வச்சுட்டா இவ இளவரசி ஆயிடுவாளா? பொண்ணு வர சொல்றீங்களா? பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஆமாப்பா. ஏன்பா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையப்பா. சொல்லலன்னா என்னடா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ராஜி, நீ என்னமா சொல்ற? மருமகளை பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. இவர்தான் மாப்பிள. காஃபி கொடு. எனக்கு வெக்கமா இருக்கே. அண்ணினா இப்படிலாம் இருக்கணும்? அண்ணினா எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படியே இருக்காங்க. ராஜேஸ்வரி ஆசைப்பட்ட மாதிரி, ராஜேஸ்வரி மனசுல நினைச்ச மாதிரி அதே. எல்லாருக்கும் காஃபி கொடுமா. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.
பாடுவியாமா? இல்லம்மா, தெரியாது. பரதநாட்டியம் ஏதாவது? தெரியாதுமா. ஆ என்ன படிச்சிருக்க? ஆ, நீங்களே கண்டுபிடிங்க. எம்ஏ பிஏ பிகாம். 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கே போனேன். எனக்கு படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசைம்மா. வாங்க வாங்க வாங்க. வாங்கண்ணே வாங்க. வணக்கண்ணே, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஆ, இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. உட்காருங்க. ஆ, ஏண்டி இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்காரு? தெரியலம்மா. பழத்தட்டு வாழைத்தாருன்னு என்னென்னமோ கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆளுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். உட்காருங்க சம்பந்தி. வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? ஊர்ல வேலை வெட்டி எல்லாம் எதுவும் இல்ல போல இருக்கே. நினைச்சப்பெல்லாம் கிளம்பி வந்துடுறீங்க. நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்போ அவுட் ஹவுஸ்ல இருந்து இங்க வந்தீங்க? ஒருவேளை நான் வந்ததை பார்த்து இதுதான் சாக்குன்னு பின்னாடியே வந்துட்டீங்களோ? நீங்க வந்தது யாருக்கும் தெரியறதுக்குள்ள திரும்பவும் அவுட் ஹவுஸ்க்கே போயிடுங்க. ராஜேஸ்வரி அம்மா திட்ட போறாங்க. பெருசா நம்மள எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துது பாத்தியா? இருக்கட்டும். அண்ணே, ம், அவங்க அவுட் ஹவுஸ்ல இருந்து எப்போ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பானதி தான் தங்கச்சி மாட்ட பேசி இவங்க இங்கே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா. ம்ஹும். ஓ அப்படியா? எனக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லையா? அதான் போன தடவை இங்க வந்துட்டு போன ஞாபகத்திலேயே நான் பேசிட்டேன். எப்படியோ எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல இருந்தா சந்தோஷம்தான். மா, இவரு சும்மா வந்த மாதிரி தெரியல. வீட்ல விசேஷம் நடக்கிறத எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவர் இங்க வந்திருக்காரு. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது கூட நீ என்ன கூப்பிடலன்னா அப்ப நீ என்ன மறந்துட்டேன்னு தானே அர்த்தம்? அப்பா, இல்லப்பா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த விசேஷத்தை பத்தி வீட்டாளுங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுப்பா.